ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தீபாவோட தாலியை திருடி ரம்யா அவங்களோட பர்ஸில் வச்சுக்கிறாங்க. இது புரியாமல் மீனாட்சியும் மைட்லேயும் தீபாவும் ரூம் முழுக்க தேடிட்டு நேராக கீழே அதை தாலி வச்ச இடத்துல இல்லை, நாங்கள் நல்லா தேடி பார்த்துட்டோம், எங்கே தேடியுமே காணும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. என்னமா தீபா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க, அப்போ தாலி வச்ச இடத்துல இல்லனா தாலி எங்க தான் போச்சு அப்படின்னு கேட்டதும் உடனே நம்ம மைட்லி செம மாசா, அம்மா தாலி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுமா, எனக்கு கொஞ்சம் நேரத்தால தாலி கிடைச்சிடும் அப்படின்னுட்டு வேகமா ரம்யாவோட கையில இருந்த பர்ஸை வாங்கி அதுல இருக்கிற நம்ம தீபாவோட தாலியை எடுத்து எல்லார்கிட்டயுமே காமிக்கிறாங்க. இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. எப்படிரா ரம்யாவோட பர்ஸ்ல தாலி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்களாமா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இவன் மேல சந்தேகம். அதான் இந்த சடங்க தடுத்து நிறுத்துறதுக்காக தீபாவோட தாலியை திருட்டுத்தனமா திருடி அவளோட பர்ஸ்ல வச்சிருக்கா. இவ நல்ல விலை கிடையாது, ஆனா தீபா தான் கண்மூடித்தனமா இவளை நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மைட்லி ரம்யாவை வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே தீபாவுக்கு என்ன பேசுறேன்னு புரியாம, அம்மோ என்ன அம்மோ இதெல்லாம், அதானே ரம்யா எப்படிமா தாலி உன்னோட பர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா மைட்லி சொல்ற மாதிரி நீ தான் தீபா தாலி எடுத்து உன்னோட பர்ஸ்ல வச்சுக்கிட்டியா சொல்லு அப்படின்னதும், ஐயோ போதும் நிறுத்துறீங்களா எல்லாரும், ஆமா இங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு தீபா, நான் உன் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு நீ எனக்கு கொடுக்குற மரியாதை இதுதானா அப்படின்னு கேட்டதும் தீபா அதிர்ச்சி ஆறாங்க. அம்மோ என்னம்மோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, பின்ன இங்க பாருங்க நானும் உங்கள ஒருத்தி தானே, நானும் உங்க கூட தானே நின்றுட்டு இருக்கேன். ஆமா தீபாவோட தாலியை நான் எதுக்குங்க திருடணும், அது யாராச்சும் யோசிச்சு பாக்குறீங்களா, ஃபர்ஸ்ட் என்னோட பர்ஸ்ல இந்த தாலி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரம்யா கண்டிப்பா பேச்சு மாத்துவாங்க. இது கேட்டு மைத்லி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் அத்தனை பேர் முன்னாடியும் உன்னோட பர்ஸ்ல இருந்து தான் தாலியை எடுத்தோம், அது எப்படி தாலி உன்னோட பர்ஸ்ல தானா வரும், அது என்ன கை கால் முளைச்சிருக்கா, என்ன கை கால் முளைச்சு வர்றதுக்கு, இங்க பாரு மைத்லி நான் ஆரம்பத்துல இருந்தே உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, ஏதாச்சும் என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்க, என்ன பண்றது, நீங்க தீபாவோட அண்ணி ஆச்சின்னு நானும் பொறுத்து போனா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க மைட்லி பார்த்து நடந்துக்கோங்க, நான் ஒன்றும் இப்படி திருடுற அளவுக்கு அவ்வளவுக்கு காசு பணத்துக்கு இல்லாம இல்லை, என்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. அப்படி இருக்கும்போது தீபாவோட இந்த சின்ன தாலி எடுத்து வச்சு நான் என்னத்தை சாதிக்க போறேன் தீபா, நான் உன்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான், நான் இந்த தாலியை எடுத்துருப்படி நீ நம்புறியா அப்படின்னதும், இல்லாமோ அப்படின்னா உன்னோட பர்ஸ்ல எப்படி தாலி வந்துச்சு, அதான் சொல்றனே தீபா, ஆரம்பத்துல இருந்தே உங்க அண்ணி மைட்லிக்குன்னு சுத்தமா பிடிக்காது, ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில நான் போன் பேசும் போது கூட மறைஞ்சு நின்று கேட்டுட்டு என்ன கண்ணா பின்னான்னு தட்டினாங்க, அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன், எல்லாம் உனக்காகத்தான், எல்லாமே உனக்காகத்தான் நான் பொறுத்து போனேன் தீபா. கடைசியில உன் தாலியை எடுத்து என்னோட பர்ஸ்ல அவங்களே வச்சுட்டு பழி போட்டு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக அவங்க போட்ட நாடகம் தான் இதெல்லாம் அப்படின்னு மைட்லி மேல பழி போட்டதும் மைட்லிக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. ஏய் என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லி ரம்யாவும் மைட்லி அடிக்கலான்னு போகும்போது உடனே தீபா மைட்லியோட கையை பிடிச்சு தடுத்து நிறுத்திடுறாங்க. அண்ணி போதும் நீ நிறுத்துங்க, இங்க பாருங்க ரம்யா சொல்றது எல்லாமே உண்மைதான், இங்க பாருங்க நீ ஆரம்பத்துல இருந்தே அம்மா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, எங்கிட்டையும் அடிக்கடி குறை சொல்லிட்டே இருப்பீங்க, அதனாலதான் எங்க அம்மா சொல்றது உண்மையா இருக்குமோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு தீபா சொன்னதும், தீபா என்ன பேசிட்டு இருக்க தீபா, நீ இங்க பாரு மைட்லி சொல்றதுதான் உண்மை அப்படின்னு மீனாட்சி சொன்னது, போதும் அக்கா, இந்த விஷயத்துல உங்க ரெண்டு பேரையும் நான் நம்ப மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, ரம்யா மேல உங்களுக்கு அப்படி என்ன கோபம் தெரியல, நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் அம்மா மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க, எனக்கு என்னமோ அண்ணி ரம்யாவை என்கிட்ட இருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக என் தாலி எடுத்து ரம்யா பேசல வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு தீபா சொன்னதும் நம்ம மைட்லிக்கு பாவம் இடி விழுந்த மாதிரி போயிடும். ஸோ மைட்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. ஏன் தீபா இத்தனை வருஷமா உன் கூடவே இருந்திருக்கேன், நான் தாலி திருடனு சொல்ல வாரியா, ஐயோ அண்ணி நான் அப்படி சொல்ல வரல அண்ணி, இங்க பாரு போதும் தீபா போதும், பாத்தியா நேற்று வந்தவளுக்காக இந்த அண்ணி நீ சந்தேகப்பட்டுட்டல, உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிற முதல் ஆள் நான் தாண்டி, நீயும் கார்த்திக்கும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற முதல் ஆளும் நான் தான், போயும் உன்னோட சடங்கை நான் தடுத்து நிறுத்துவேனா தீபா, அப்படின்னா அவளை பிடிக்கலன்னா வேறு வழியில பழி வாங்குவேன், இப்படி உன் வாழ்க்கையில நான் விளையாட மாட்டேன், அப்படி எப்படி அண்ணி
அம்மாவோட பர்ஸ்ல தாலி வந்திருக்கும் போது தீபா, எப்போ நீ என்ன சந்தேகப்பட்டியோ, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருந்தா அது எனக்கு மரியாதை கிடையாது. எப்படியோ நீயும் காத்தியும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி வந்து கிளம்பும் போது அபிராமி எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. மைத்திலி, சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. அதான் ரம்யாவும் தாலி எடுக்கல, நீயும் தாலி எடுக்கல, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தாலி கட்டும் போது நீ இல்லாம போறது சரியில்லைம்மா, நில்லு அப்படின்னது போதுமா, உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. தீபா எப்படியே நல்லா இருந்தா போதும். தீபாவை என்ன சந்தேகப்பட்டதுக்கு அப்புறமா நான் இதுக்கு நிக்கணும் அப்படின்னுட்டு மைத்திலி வந்து கோபிச்சுட்டு வீட்டை விட்டே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி, மைத்திலிக்கு என் மேலே இவ்வளோ கோபம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. தீபா என்னை மன்னிச்சிடு தீபா, என்னால் தானே உங்கள் அண்ணியை கோபிச்சுட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே வந்ததே தப்போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மோ நீ கிளம்ப வேணாம், நான் ஒன்று நம்புகிறேன். இங்கே பாரு, என் புருஷையும் காலத்தில் கட்டுற தாலியை நீ பார்த்துட்டு தான் போகணும், நில்லு அப்படின்னதும் உடனே நம்ம அபிராமி சரி ஃபர்ஸ்ட்டு தாலியை கட்டலாம் ஐயரே வந்துட சொல்லுங்க அப்படின்னதும் தீபாவும் காத்தி உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ரம்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நல்ல நேரமும் முடிஞ்சிருச்சு. ஐயோ இமக்கண்ட ஆரம்பிச்சிருச்சுமா, இதுக்கப்புறமா தாலி கட்ட முடியாது, நீங்க பேசி சண்டை போட்ட டைம் காணும். இந்நேரம் மாப்பிள்ள பொண்ணு கழுத்துல தாலி கட்டிருப்பாரு. இங்க பாருங்க மன்னிச்சிடுங்க, இமக்கண்டத்துல தாலி கட்டுனா ஒன்னும் மாப்பிள்ளை உயிருக்கு இல்லைன்னா பொண்ணு உயிருக்கு ஆபத்து வரும். அதனால இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்துட்டு சொல்லுங்க, அப்ப வந்து சடங்கு நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஐயர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பாடா நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ரம்யா வந்து செம்ம ஹாப்பியாகிறாங்க. என் மைத்திலி ஃபர்ஸ்ட் உண்மை தீபா கிட்ட இருந்து பிரிச்சா தாண்டி நான் போட்ட திட்டம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் அடிச்சேன் பாத்தியா போல், அதுல தாண்டி விழுந்திருக்கு அப்படின்னு ரம்யா வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. தீபா என்ன மன்னிச்சிடு தீபா, நான் மட்டும் வராம இருந்திருக்கேன், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்காது, தாலி என்னோட பர்ஸ்ல வந்திருக்காது, இல்ல என்னாலதான் அப்படின்னதும் விடு அம்மா, நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, நான் அண்ணி பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னதும் மீனாட்சி வந்து செம்ம காண்டாகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா, காத்தி என்ன மன்னிச்சிருங்க காத்தி, கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு சடங்கு நடத்துறதுக்கு நானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்னுட்டு ரம்யா வந்து எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நடிச்சுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி, எனக்கு மட்டும் இப்படி ஆகாம இருந்திருக்க, என் மருமக என் காலடியில தாலியை கலட்டி வச்சிருக்கவே மாட்டா, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நான் தான் அப்படின்னு அபிராமி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி விடுங்கம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இன்னைக்கு இல்லைன்னா என்ன இன்னொரு நாள் பார்த்து நான் தீபா கழுத்துல தாலி கட்டுறேம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா காப்பாத்துவோம் அப்படின்னு காத்தி சொன்னதும் எனக்கு அது போதும்ப்பா காத்தி, இங்க பாருங்கட்ட ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோங்க, என்னையும் என் புருஷனையும் யாராலையும் பிரிக்க முடியாது, தாலி ஒரு விஷயமே இல்லை, ஏன்னா மனசார நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு தீபாவும் காத்தியும் சேர்ந்து நம்ம அபிராமியை வந்து சமாதானப்படுத்துறாங்க. எங்க பார்த்தோம்னா மீனாட்சி வந்து செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபா வந்து, அண்ணி அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா, சபையில எல்லாரும் முன்னாடியும் வச்சு உங்க கூட சத்தம் போட்டுட்டு அப்படின்னதும், இங்க பாரு தீபா, இப்போதைக்கு நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல, உனக்கெல்லாம் அனுபவிச்சாதான் புரியும், என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காத்தி வந்து ரம்யா பர்ஸ்ல வந்து தாலி இருந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து மீனாட்சி வராங்க. என்ன காத்தி, நீங்களும் தீபா மாதிரி மைத்திலியை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்டதும், இல்ல அண்ணி நான் யாரையும் சந்தேகப்படல, ஆனா யாரும் நம்புறேன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னதும், இங்க பாருங்க காத்தி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், அந்த ரம்யா நல்ல வழியே கிடையாது, அவ உங்களை அடையிறதுக்கு தீபாவை பவடக்காயா பயன்படுத்துறாளோன்னு எனக்கு பயமா இருக்கு காத்தி. அண்ணி என்னன்னு சொல்றீங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்க, ரம்யா அப்படிப்பட்டவங்களா என்ன? இல்ல காத்தி, யோசிச்சு பாருங்க, மைத்திலி தான் வந்து தீபாவும் நீங்களும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற பொண்ணு, அப்படிப்பட்ட மைத்திலி தாலி எடுத்து ரம்யா பர்ஸ்ல வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்ல போனா கபோர்ட்ல தாலி இருக்கிற விஷயம் அத்தைக்கே தெரியாது, நாங்க சொல்லித்தான் அத்தைக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது ரம்யா தான் ரொம்ப நேரமா தீபா ரூம்ல இருந்துட்டு இருந்தா, கண்டிப்பா ரம்யா தான் தாலியை திருடி வச்சிருக்கணும் காத்தி. இந்த சடங்கு நின்று போனா நீங்களும் தீபா கழுத்துல தாலி கட்ட மாட்டீங்க, அதுக்கப்புறமா உங்களை அவ அடைஞ்சுக்கலாம்ல, அதனாலதான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில மைத்திலி மேல பழி போட்டிருக்கா அப்படின்னதும் காத்தி வந்து செம டென்ஷன் ஆறாங்க. சில விஷயங்கள் ரம்யாவுக்கு எகென்ஸ்டாவே நடந்துட்டு இருக்காண்டி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி யோசிச்சு பார்த்தா எல்லாம் ரம்யா செஞ்ச மாதிரி தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறேன், நீங்க மைத்திலி அவங்களுக்கு போன் போட்டு சமாதானப்படுத்துங்க அப்படின்னது. சரி நான் மைத்திலியை பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு மீனாட்சி அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. எப்படியும் நம்ம ரம்யா வந்து ஒண்ணு தீபா தான் தாலியை கொண்டு போக சொன்னா, இல்லைன்னா மைத்திலி தான் வேணும் ஒண்ணு என்ன பழி வாங்க திருடி என்னோட பர்ஸ்ல வச்சா அப்படின்னு பேச்சு வந்து மாற்ற வாய்ப்பு இருக்கு. வாங்க வெயிட் பண்ணி